அவிநாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மயிலாப்பூர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், சாத்தூரில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி, கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதகை போஜராஜன், தஞ்சை தொகுதியில் எம் முருகானந்தம், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தி, மானாமதுரை பொன் பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில் ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்தது இரண்டு தேசிய கட்சிகளினுடைய வேட்பாளர் பட்டியல். தொடர்ந்து ஒரு தாமதம் என்பது நிலவி வந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 4 பாஜக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் 27 தொகுதிகளில் இம்முறை பாஜக களம் காண்கிறது. அதற்கான வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் 5 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை தொகுதி மாறி சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று வானதி ஸ்ரீனிவாசனும் தொகுதி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. அதே போன்று மற்ற வேட்பாளர்களின் விவரங்களை பார்க்கிறோம். முடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், தளி தொகுதியில் நாகேஷ்குமார், ராதாபுரம் தொகுதியில் பாலகிருஷ்ணன், திருப்பத்தூர் தொகுதியில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் KC திருமாறன் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். அதே நேரத்தில் தற்போது பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்கள் மோதக்கூடியவர்கள் யார் என்ற விவரங்களையும் பார்க்கிறோம். அந்த வகையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேலு, பாஜக சார்பில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் களத்தில் முக்கிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தஞ்சாவூர் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் திரு எம் முருகானந்தம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு, எப்படி இருக்கு களம், எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாவே இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தான் மக்கள் மனநிலை இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா தெரியும். அதே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான மனநிலை ஒண்ணு இருக்கு. அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் மேயரா இருக்கக்கூடியவர், அவருக்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவுல. அதனால தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பா இந்த தடவை பிஜேபி வெற்றி பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எங்க கூட்டணி கட்சி எல்லாருமே இணைஞ்சு வேலை பார்க்க தயாரா இருக்காங்க. உடனடியா களத்துல இறங்க போறோம், வெற்றியோட தான் திரும்புவோம். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட சிலருக்கும் கூட வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாதது ஒரு பின்னடைவையோ வருத்தத்தையோ ஏற்படுத்துதா? இல்ல, எல்லாருடைய மனநிலையுமே அண்ணாமலை போட்டியிடணும் அப்படிங்கிறது தான். அதுல யாருக்கும் ஒரு எந்த ஒரு லீடருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் போட்டியிடணுங்கிற எங்களுடைய விருப்பம். இருந்தாலும் கூட அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி ஒன்றும் அண்ணாமலைன்னு கவலைப்பட போறது கிடையாது. கண்டிப்பா அவர் உடனடியா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. இப்ப கூட நான் பேசினேன், இப்ப பிரச்சாரத்துல இருக்காரு. என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க எல்லா தலைவர்களுக்கும் பிரச்சாரத்துக்கு போறதுக்கான திட்டத்தை அவர் அண்ணாமலை வச்சிருக்காரு. அதனால கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதை ஏத்துக்கிட்டு வேலை பார்க்கறதா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் கண்டிப்பா இந்த தேர்தலை சந்திப்போம். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அமைச்சர்களினுடைய தொகுதிகள். எனவே போட்டி கடுமையாக இருக்கும். மற்ற கட்சி வேட்பாளர்களும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படித்தான் இருக்கா? அமைச்சர்களுடைய தொகுதியா இருந்தா தான் அதிருப்தி நிறைய இருக்கும். சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரால ஒன்றும் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் பெரிய அளவுக்கு தொகுதிக்கு பண்ண முடியும். அப்படி இருந்தும் பண்ணாத சில அமைச்சர்கள், அதே நேரத்தில் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சர்கள். அதனால அமைச்சராக இருக்கக்கூடிய தொகுதியில போட்டியிடுறவங்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு கருப்பு முருகானந்தம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாரதிய ஜனதா கட்சியின் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்
7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் பாஜக களம் கண்ட நிலையில் அவர்களில் 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் பெயர் இடம்பெறவில்லை. அந்த நேரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநில அரசியலுக்கு வருகிறார், அவிநாசி தனி தொகுதியில் எல் முருகன் போட்டியிடுகிறார் என்கிற அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக இந்த வேட்பாளர் பட்டியலின் வாயிலாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து பாஜகவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்த நிலையில் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதே வேட்பாளர்களே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த முறை நெல்லை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோன்று வானதி ஸ்ரீனிவாசனும் தொகுதி மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தாராபுரத்தில் கடந்த முறை எல் முருகன் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அவிநாசி தனி தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கிறார். அதேபோன்று தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் எம் முருகானந்தம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 27 வேட்பாளர்கள் பட்டியலில் 5 பேர் பெண் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், தளி தொகுதியில் நாகேஷ்குமார், ராதாபுரம் தொகுதியில் பாலகிருஷ்ணன், திருப்பத்தூர் தொகுதியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் KC திருமாறன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வாசுதேவநல்லூர் தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராசிபுரம் தொகுதியில் பிரேம்குமாரும், ராமநாதபுரத்தில் நாகேந்திரனும், கந்தர்வக்கோட்டையில் உதயகுமாரும், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன், ஆவடி தொகுதியில் ராஜசிம்ஹா மகேந்திரா உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஒரு வாரத்திற்கும் மேலாக தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியலுக்கான ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தற்போது பாஜக தேசிய தலைமை இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஆவடி தொகுதியில் ராஜசிம்ஹா மகேந்திரா, மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தளி தொகுதியில் டாக்டர் நாகேஷ்குமார், திருவண்ணாமலை தொகுதியில் ஏழுமலை மற்றும் ராசிபுரம் தனி தொகுதியில் SD பிரேம்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். SD பிரேம்குமார் பாஜகவினுடைய முக்கிய மூத்த தலைவர்களில் ஒருவரான VP துரைசாமியின் மகன். அதேபோன்று மொடக்குறிச்சி தொகுதியில் கிருத்திகா சிவகுமார், உதகமண்டலத்தில் போஜராஜன், அவிநாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவாரூர் தொகுதியில் கோவி சந்துரு, தஞ்சாவூர் தொகுதியில் எம் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் உதயகுமார், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் தொகுதியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் KC திருமாறன், மானாமதுரை தனி தொகுதியில் பொன் பாலகணபதி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி, முக்கிய வேட்பாளர்கள் யார் யார் களத்தில் இருக்கிறார்கள் என்கிற விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளவங்கோடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியும், பத்மநாபபுரம் தொகுதியில் ரமேஷ், குளச்சல் தொகுதியில் சிவகுமார், நாகர்கோவில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி, ராதாபுரம் தொகுதியில் SP பாலகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் உள்ளிட்ட விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்ற விவரத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வாசுதேவநல்லூர் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு. களம் எப்படி இருக்கிறது? மிக்க நன்றிங்க. முதலில் வேட்பாளராக அறிவித்த எங்களது தேசிய தலைமை, மாநில தலைமை, அத்தனை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த பணிவான நன்றிகள். களம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. மக்கள் எழுச்சியாக இருக்கிறாங்க. இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல தென்காசி மாவட்டத்துல, குறிப்பாக வாசுதேவநல்லூர் சட்டமன்றத்துல அனைத்து தரப்பு மக்களும் மிக எழுச்சியாக இருக்கிறாங்க ஆட்சி மாற்றத்துக்காக. அதனால வருகிற 23ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாக்குகளை மக்கள் அளிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு, தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி சாதகமா இருக்குன்னு பாக்குறீங்க? மிக்க எழுச்சியா இருக்குங்க. 210 தொகுதிகளுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. மிக்க நன்றி திரு ஆனந்தன் ஐயாசாமி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாஜகவினுடைய 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான வேட்பாளர் விவரங்கள் மற்றும் களத்தில் எந்த வேட்பாளர்களோடு ஒரு நேரடி மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். (2021) சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அவர்களில் 7 பேருக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற நிலையில் இம்முறை 27 தொகுதிகளில் களம் காண்கிறது பாஜக. அந்த வகையில் 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கிய வேட்பாளர்கள் தொகுதி மாறி தங்களது களம் காணக்கூடிய அந்த சூழலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன், பத்மநாபபுரம் தொகுதியில் ரமேஷ் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.